இந்த வீடியோவில் PHPயை பற்றி தியரட்டிக்கல் வைஸாக பார்க்கலாம். PHP என்ற விரிவாக்கம் வந்து ஹைப்பர்டெக்ஸ்ட் ப்ரீப்ராசஸர். PHP is a programming language that allows developers to create dynamic content that interact with database. PHP வந்து யூஸ் பண்ணப்படுது வெப் டெவலப்பர்ஸால் டைனாமிக் கண்டனை வந்து க்ரியேட் பண்ணி டேட்டாபேஸோட இன்டராக்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து PHP யூஸ் பண்ணப்படுது. இதுதான் வந்து சாம்பிள் ஒரு PHPக்கான ஒரு கோட். நாங்கள் இதில் வந்து ஒரு HTML சாம்பிள் கோட் எழுதியிருக்கிறோம். அதுக்குள்ளே வந்து நாங்கள் PHPயை எழுதியிருக்கிறோம். HTML டேக் திறந்து அதை க்ளோஸ் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி கெட் டேக் திறந்துருக்கிறோம். அதே மாதிரி பாடி டேக் திறந்துருக்கிறோம். பாடி டேக்குக்குள்ளே லெஸ்ஸான் குறியீடு குவெஷன் மார்க் PHP என்று ஸ்டார்ட் பண்ணி பிறகு வந்து குவெஷன் மார்க் கிரேட்டர் தான் சிம்போலோட முடிச்சுட்டு இடைக்க வந்து நாங்கள் எக்கோ வந்துட்டு ஹலோ வேர்டுன்றதை வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்குறோம். இதுதான் வந்து சாம்பிள் PHP கோட். மேலும் PHPயில் வந்து கொமாண்ட் அந்த எழுதுறதுக்கு வந்து ஹேஷ் என்ற குறியீடு யூஸ் பண்ணுவோம். இல்லாட்டி வந்து 2 ஸ்லாஷை வந்து யூஸ் பண்ணி அங்கால வந்து நாங்கள் ஏதாவது கொமெண்ட்டை எழுதி கொள்ளுவோம். இப்படி தான் வந்து PHPயில் கொமெண்ட் எழுதுறதுக்கான முறை. அடுத்த வந்து PHP வந்து இன்சென்சிட்டிவ். அதாவது நாங்கள் ஒயிட் ஃபேஸை வந்து ஸ்பேஸ் அதில் எதன் விட்டோம்ண்டா அதை வந்து அதால் வந்து எங்களுக்கு எரர் வருமெண்டு அப்படி இல்லை. PHPயில் PHP இஸ் ஒயிட் ஸ்பேஸ் இன்சென்சிட்டிவ். அங்கே வந்து நாங்கள் இன்க்ளூட் பண்ணி எழுதினோம்ண்டாலும் ஸ்பேஸு அதில் வந்து எரர் வராது. அதை தான் அதில் சொல்லியிருக்கு. இந்த இதில் எழுதப்பட்ட தரப்பட்ட கோடில் வந்து ஸ்பேஸ் வந்து இன்க்ளூட் பண்ணி நாங்கள் எழுதியிருக்கிறோம். அதாவது சிங்கிள் ஸ்பேஸ் $sign போட்டு சிங்கிள் ஸ்பேஸ் இன்க்ளூட் பண்ணி எழுதியிருக்கிறோம். அடுத்ததில் வந்து 2 ஸ்பேஸ் வந்து இன்க்ளூட் பண்ணி எழுதியிருக்கிறோம். அதாவது PHPயில் வந்து நாங்கள் ஒயிட் ஸ்பேஸை இன்க்ளூட் பண்ணி எழுதலாம். PHP இஸ் கேஸ் சென்சிட்டிவ். அதாவது வந்து இப்போ நாங்கள் ஸ்மால் லெட்டரில் நாங்கள் ஒரு வேரியபிளை குறிக்கிறோம்னா கேபிட்டல்ன்றதை வந்து நாங்கள் ஸ்மால் லெட்டரில் தான் வேரியபிளை டிஃபைன் பண்ணி 67 எழுதியிருக்கிறோம். அதை திருப்பி கேபிட்டல் ஸ்மால் கலந்த மாதிரி நாங்கள் பிறகு அங்கால பிரிண்ட் பண்ணிக்க நாங்கள் அப்படி கொடுக்கக்கூடாது. இது வந்து கேஸ் சென்சிட்டிவ். ஆனால் ஒயிட் ஃபேஸை வந்து இன்சென்சிட்டிவ். ஒயிட் ஃபேஸ் வந்து இன்சென்சிட்டிவ், கேஸ் வந்து சென்சிட்டிவ். அதாவது வந்து இப்போ நான் ஸ்மால் லெட்டரில் தான் கொடுத்துருக்குறோம்டா ஸ்மால் லெட்டரை யூஸ் பண்ணி தான் நாங்கள் எழுதணும். அடுத்த PHP வேரியபிள் பற்றி பார்க்கலாம். PHP வேரியபிளில் வந்து $sign யூஸ் பண்ணி தான் முதல் நாங்கள் வேரியபிளை டிஃபைன் பண்ண எழுதுவோம். வேரியபிள் நேம் மஸ்ட் ஸ்டார்ட் வித் த லெட்டர் ஓ த அண்டர்ஸ்கோர் கரெக்டர். ஏதாவது லெட்டரில் ஸ்டார்ட் பண்ணணும், இல்லாட்டி வந்து அண்டர்ஸ்கோரில் ஸ்டார்ட் பண்ணலாம். வேரியபிள் நேம் கேனாட் ஸ்டார்ட் வித் த நம்பரில் வந்து வேரியபிள் ஸ்டார்ட் பண்ணப்படாது. வேரியபிள் நேம் கேன் ஒன்லி கண்டெயின் அல்பா நியூமரிக் கரெக்டர்ஸ் அண்ட் அண்டர்ஸ்கோர். அங்கே வந்து தொடர்ந்து PHPயில் யூஸ் பண்ணுற டேட்டா டைப்ஸ் வந்து ஒன்று வந்து இன்டீஜர்ஸ், அடுத்த வந்து டபுள்ஸ், அடுத்த பூலிஜன், நல், ஸ்ட்ரிங், அரேஸ். இன்டீஜர்ஸ் வந்து நம்பர்ஸ் வேரியபிளை வந்து டிஃபைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. டபுள்ஸும் வந்து நம்பர்ஸை தான் இப்படி தசத்தில் வேரியபிளை டிஃபைன் பண்ண வந்து டபுள்ஸ் யூஸ் பண்ணுறது. பூலியன் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸோ டிசைன் பண்ணுறதுக்கு. நல் வந்து நல் வேல்யூ. அடுத்த வந்து ஸ்ட்ரிங் வந்து ஸ்ட்ரிங்கும் அரேயும். ஸ்ட்ரிங் வந்து லெட்டர்ஸை டிஃபைன் பண்ணவும், அரே வந்து ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் வேல்யூயை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நான் வந்து அரே யூஸ் பண்ணுறது. இன்டீஜர் வந்து இப்படி தான் டிஃபைன் பண்ணப்படும். $sign போட்டு அங்கால வேரியபிள் நேம் வந்து அங்கால வந்து நாங்கள் எந்த இன்டீஜர் வந்து முழு எண்ணை தான் நாங்கள் ஒரு டெசிமல் பாயிண்ட்டை டிஃபைன் பண்ணுறதுக்கு தான் வந்து இன்டீஜர். அடுத்து வந்து டபுள்ஸ் வந்து இங்கே வந்து தசத்தில் வந்து நாங்கள் வேரியபிளை வந்து டிஃபைன் பண்ணுறதுக்கு வந்து டபுள்ஸ் யூஸ் பண்ணப்படும். num1 அண்டர்ஸ்கோர் num1 $sign போட்டு அங்கால வேரியபிள் நேம் கொடுத்து நாங்கள் அங்கால டிஃபைன் பண்ணியிருக்கலாம் தசத்தில். அடுத்து வந்து பூலியன் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸோ அதுக்கு தான் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூவாக இருந்தால் திஸ் வில் ஆல்வேஸ் பிரிண்ட்ன்றது ட்ரூவாக இருந்தால் நடக்கும். இல்லாட்டி வந்து திஸ் வில் நெவர் பிரிண்ட்ன்றது எல்ஸாக இருந்தால் நடக்கும். அடுத்த வந்து நல் வேல்யூ ஒரு ஒன்றுமே இல்லாத ஒரு நல்ல ஒரு வேல்யூவை டிஃபைன் பண்ண தான் நல் வந்து யூஸ் பண்ணுறது. ஸ்ட்ரிங் வந்து ஒரு லெட்டர்ஸை டிஃபைன் பண்ணுறதுக்கு தான் வந்து யூஸ் பண்ணுறது. $sign போட்டு ஸ்ட்ரிங் அங்கால வந்து ஸ்ட்ரிங் _1 அப்படி கொடுத்துட்டு நாங்கள் வந்து இந்த கோட்டேஷன் மார்க்குக்குள்ளே வந்து நாங்கள் அந்த ஸ்ட்ரிங் லெட்டர்ஸை கொடுத்துட்டு அங்கால கமா கொடுப்போம். இப்படி தான் வந்து ஸ்ட்ரிங்கை வந்து டிஃபைன் பண்ணுறது.
இதில் வந்து நாங்கள் லெஸ் தேன் அந்த பிஹெச்பி அந்த கோட்டுக்குள்ளே வந்து $சைன் போட்டு வேரியபிள்ன்ட்டு நாங்கள் ஸ்ட்ரிங்கை வந்து நேம் வந்து நாங்கள் டிஃபைன் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி லிட்ரேர்லி அண்டு $சைன் போட்டுட்டு அங்கால வந்து மைன்ட்டு அங்கே அந்த வேரியபிள் $சைன் வேரியபிள் இடத்த நேம் பண்ணுறது பிரிண்ட் ஆகும். மை நேம் வில் நாட் பிரிண்ட் என்றது தான் வந்து லிட்ரேர். இப்படி தான் இதுதான் வந்து ஸ்ட்ரிங். அடுத்த வந்து பிஹெச்பி வேரியபிள் ஸ்கோப் பற்றி பார்க்கலாம். அங்கே வந்து லோக்கல், குளோபல், ஸ்டாட்டிக் இந்த 3 ஸ்கோப் இருக்குது. குளோபல் ஸ்கோப்புண்டா இப்போ நாங்கள் $சைன் எக்ஸண்டு போட்டு 5 நாங்கள் ஒரு நியூமரிக் வேல்யூவை வந்து நாங்கள் டிஃபைன் பண்ணியிருக்கிறோம். இதைத்தான் சொல்கிறது குளோபல் ஸ்கோப். இதில் வந்து பிஹெச்பி ஆப்பரேட்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். இங்கே வந்து அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர், கம்பேரிசன் ஆப்பரேட்டர், டிக்கல் ஆப்பரேட்டர், அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர், கண்டிஷனல் ஆப்பரேட்டர். அரித்மெட்டிக் ஆப்பரேஷனில் வந்து ப்ளஸ் வந்து நாங்கள் ஆட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். மைனஸ் வந்து சப்ட்ராக்ட் கழிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸ்டார் வந்து மல்டிப்ளை பண்ணுறதுக்கு பெருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். பிரிக்கிறதுக்கு வந்து டிவைட் யூஸ் பண்ணுவோம். அடுத்த வந்து மொடியூல் இன்டீஜர் டிவிஷன் சதவீத அந்த ஆப்பரேட்டரை வந்து யூஸ் பண்ணுவோம். ப்ளஸ் வந்து ஒரு இன்க்ரிமெண்ட் பண்ணுறதுக்கும் மைனஸ் வந்து டிக்ரிமெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அடுத்த கம்பேரிசன் ஆப்பரேட்டர் வந்து ஒன்று வந்து 2 பார்ட்டை வந்து ஈக்குவலுக்கு யூஸ் பண்ணுறது 2 ஈக்குவல் சைன் சமனை யூஸ் பண்ணுவோம். நொட் ஈக்குவல்ட்டுக்கு வந்து அடுத்த வந்து கிரேட்டர் தான், அடுத்த லெஸ் தேன், அடுத்த கிரேட்டர் தான் ஈக்குவல் டு, லெஸ் தேன் ஈக்குவல் டு, இப்படி வந்து கம்பேரிசன் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணுவோம். அடுத்த வந்து லாஜிக்கல் ஆப்பரேட்டர் அண்ட் யூஸ் பண்ணுவோம். மோர் வந்து யூஸ் பண்ணுவோம். அடுத்த அண்டுக்கு வந்து 2 அண்ட் சைன் யூஸ் பண்ணுவோம். ஓருக்கு வந்து 2 கோலன் போடுவோம். நொட் ஆப்பரேட்டருக்கு வந்து அந்த குறியீடு யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி பிஹெச்பியில் வந்து டிசிஷன் மேக்கிங்குக்கு இஃப் எல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி எல்ஸ் இஃப்ன்றது யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். டி ஈக்குவல் டு டேட் டி என்று கொடுத்துருக்குறோம். இப்போ ஃப்ரைடேயாக இருந்தால் பிரிண்ட் ஆகும் ஹேவ் அ நைஸ் வீக்கெண்ட் என்று பிரிண்ட் ஆகும். எல்ஸ் இருந்தால் ஹேவ் அ நைஸ் டே என்று பிரிண்ட் ஆகும். டே வந்து ஃப்ரைடேயாக இருந்தால் எங்களுக்கு வந்து ஹேவ் அ நைஸ் வீக்கெண்டும் எல்லாட்டி வந்து ஹேவ் அ நைஸ் டே என்றும் பிரிண்ட் ஆகும். பில் கொடுத்து டி என்றதை வந்து நாங்கள் ஸ்டோர் பண்ணியிருக்கிறோம். ஃப்ரைடே இருந்தால் ஹேவ் அ நைஸ் வீக்கெண்ட் என்று பிரிண்ட் ஆகும். எல்ஸ் இஃப் எல்லாட்டி வந்து சண்டேயாக இருந்தால் ஹேவ் அ நைஸ் சண்டே என்று பிரிண்ட் ஆகும். எல்லாட்டி ஹேவ் அ நைஸ் டே என்று பிரிண்ட் ஆகும். இது வந்து சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட்டுக்குரிய எக்ஸாம்பிள். இங்கே வந்து டேட்ன்றதுக்கு வந்து டிஏண்டு நாங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறோம். சுவிட்ச் டியாக இருந்தால் எங்களுக்கு வந்து மண்டேயாக இருந்தால் ஹேஸ்ன்ட்டு மண்டே என்று கொடுத்துட்டு அதுக்குள்ளே வந்து மண்டேயாக இருந்தால் எங்களுக்கு வந்து டுடே இஸ் மண்டே என்று பிரிண்ட் ஆகும். ஹேஸ் இல்லாட்டி வந்து நாங்கள் அந்த டிஃபைன் பண்ண அந்த டியூஸ்டே எங்களுக்கு வந்து டியூஸ்டே என்று பிரிண்ட் ஆகும். இப்படித்தான் வந்து சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒர்க் ஆகிறது. அடுத்து வந்து லூப், ஃபோர் லூப், வைல் லூப், டூ வைல் லூப், ஃபோர் ஈச் லூப். இதான் வந்து நான் பிஹெச்பியில் வந்து யூஸ் பண்ணுற லூப்ஸ் டைப். மேலும் இது போன்ற தொடர்ச்சியான வீடியோக்களை பெற எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.